ஸோ as a ஃபேமிலியாக நம்ம ஒன்றா வெளியே போவோம், வீட்டுக்குள்ளேயே வந்து அம்மா சமைச்சு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எல்லாரும் பேசி சிரிச்சு சந்தோஷமாக இருப்போம். தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வந்து அம்மாவுக்கு வந்து சடன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. லைஃபே கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனிச்சு. அப்பா வீட்டுக்கு வரும்போதுலாம் சொல்லுவார் அவருக்கு வயிறு வலிக்குதுன்னு. ஸோ டாக்டர் சொல்லும்போது அவர் சஜஸ்ட் பண்ண சரி எக்ஸ்ரே போகணும். இந்த எக்ஸ்ரே மூலியமாக தெரிய வந்துச்சு அப்பாவுக்கு வந்து ஸ்டமக் கேன்சர் இருந்தது. ஸ்டேஜில் ஏறும்போது மிக்ஸ் இமோஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ காஸ் எல்லா பேரோட பெற்றோர்களும் அங்கே இருந்தாங்க. பட் என் அம்மா அப்பா அங்கே இருந்ததா ரொம்ப சந்தோஷமாக இருந்துடும். பெற்றோர் இருவருமே இறந்துட்டாங்க. வாழ்க்கையில இதை விட வேதனையான நிகழ்வு இருக்கவே முடியாது. பள்ளி முடிந்து பட்டம் பெறும்போது அல்லது திருமணம் செய்யும் போது உங்க சந்தோஷத்தை கூடவே இருந்து பகிர்ந்துக்கிற உங்க பெற்றோர் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஆசையெல்லாம் உடைஞ்சு போச்சேன்னு மன வருத்தத்திலையும் கோபத்திலையும் நீங்க மூழ்கி இருக்கலாம். அம்மாவையும் அப்பாவையும் மரணத்துக்கு பறி கொடுத்துட்டு அந்த உணர்ச்சி போராட்டத்தை ஒருத்தர் சமாளிச்சாரு. அவர் பெயர் செல்வராஜ். சொல்லுங்க செல்வா, உங்க குடும்ப பற்றி நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர், உங்க அக்கா, உங்க அம்மா? என் குடும்பம் வந்து மொத்தம் 6 பேர். என்னோட அப்பா அம்மா, என் 2 அக்கா, அப்புறம் என்னோட அண்ணன், அப்புறம் கடைசி தான் அண்ணா. என் அக்காவுக்கும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் டிஃப்ரென்ஸ். அவங்க வந்து they were the earlier, எப்படி சொல்ல, my parents had them first. So after 10 years later தான் வந்து நானும் என் அண்ணனும் பிறந்தோம். என் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்சுவலி. ஸோ அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முன்ன ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருந்தாங்க. என் அப்பா வந்து ஹீஸ் ஆக்சுவலி டிரைவரா. அதுக்கப்புறம் வந்து he was doing his own business. ஸோ வந்து டெலிவரி ஜாப்ஸ் அந்த மாதிரி ஆட் ஜாப் செய்ய ஆரம்பித்தார். என்ன அதே மீனை கோழி ஏதாவது பொரிச்சிருக்கோம்ல? வாங்கினா தானே பொரிக்க முடியும், இருக்கிறத வச்சு தானே செய்ய முடியும். ஏன்பா பிடிக்கலையா? நல்லா இருக்கு. சரி, அவனை போய் கேட்டா அவன் எதுதான் சாப்பிட மாட்டான். நீ பேசாம இரு. அவனையே ஏதாவது சொல்லிக்கிட்டு. மீன் எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு. அப்படின்னா நீங்களே சாப்பிடுங்க. ஏன் நம்மளை எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் கஷ்டப்படுத்துறேன்னா அப்போ இனிமே நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சமைங்க. நான் பேசாம உட்காந்துருக்கேன். செஞ்சுட்டா போச்சு. எப்படிப்பா இனிமே ஏன் சமையல் தான்? ஏம்மா அதை முதல் செய்யணும். நான் எவ்வளோ நல்லா இதையே கொட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 3 பேரும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் என் ராஜு குட்டிக்கு சமைச்சு நாங்கள் 2 பேரும் தனியாக சாப்பிட போகிறோம். அம்மா, என்ன? எனக்கும் கோழி வேணும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து நம்ம ஸோ as a ஃபேமிலியாக நம்ம ஒன்றா வெளியே போவோம். இல்லைனா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அம்மா சமைச்சு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எல்லாரும் பேசி சிரிச்சு சந்தோஷமாக இருப்போம். ஸோ லைஃப் வந்து வெரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ there wasn't any expectation of something. பெருசாக எதுவும் வேணும்னு ஆசை கூட படல. ஸோ பிகாஸ் அது இருந்ததுலேயே நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இருந்தோமோ அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்க்கை. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் பார்க்காத. என்ன எப்போ பாரு என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடா இது? கணக்கில் ஏன்டா எவ்வளோ மோசமாக செஞ்சுருக்க? அவனை கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? ஒழுங்கா ஒரு டியூஷன் டீச்சர் வைக்கணும், அதான் வைக்க முடியல. நீ என்ன பேசுற நீ? வீட்டில் பெரிய என்ன பண்ணுறாவ? அவள் கற்றுக் கொடுக்கலாமா இல்லையா? அவங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்லையா? அவங்க வேலையை அவங்க பார்த்துக்க வேணாமா? சரி, இப்போ டீச்சர் என்னதான் சொன்னாங்க? EM3க்கு மாற்ற போகிறாங்களாம். பொறுமையாக படித்தா நல்லபடியாக மேலே வந்துடுவானா. சரியா செய்வியா இல்லையா? அடுத்த வருஷம் ஒழுங்கா படிப்பியாடா? வாயை திறந்து சொல்லண்டா. அப்பா நான் நல்லா படிப்பேன், நல்லா முன்னுக்கு வருவேன்னு சொல்லு. நல்லா படிப்பேன்ப்பா. கொண்டு உள்ள வை. பெருசா மார்க் வாங்கிட்டான், சைன் பண்ணணும். அப்புறமா சைன் பண்ணுறேன் போ. நான் ரொம்ப ஒரு எவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவ்வளோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது. பட்
டெஃபினெட்லி எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணியிருந்தேன். primary 4 அப்போ ஸ்ட்ரீமிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னால் மேத்ஸில் சரியாக கவனம் செலுத்த முடியல. அதனால எனக்கு யூ கிரேட் கிடச்சதுனால நான் ஒரு EM3 ஸ்ட்ரீமுக்கு போயிட்டேன். அப்போ வந்து என்னோட ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஊக்குவிச்சாங்க. நீ உன்னால் செய்ய முடியும், இவன் நீ EM3ல இருந்தாலும் உன்னால் எக்ஸல் பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் அந்த மாதிரி கொடுத்தனால என்னால் என்னோட PSLE EM3லேயே வந்து நல்லா செஞ்சு செகண்ட் பொசிஷன் வந்தேன் ஸ்கூல்லேயே. செகண்டரி ஸ்கூல் வாழ்க்கைக்கு போன அப்புறம் தான் வந்து நான் கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி செஞ்சேன். ஸோ எல்டர்லி ஹோம் விசிட் பண்ணுறது, ஓல்ட் ஃபோக்ஸை போய் பார்க்குறது, அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் செஞ்சேன். ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் லியோ கிளப் யூனிட்டி ஈகிள்ஸ்னு ஒரு CCAல இருந்தேன். என் ஸ்கூல் வந்து என் வீட்டுக்கு வந்து ஒரு 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 100 meters டிஃப்ரெண்ட் தான். ஸோ ஸ்கூல் பெல் அடித்தா எங்கள் அம்மா கேட்கும் அந்த மாதிரி. ஸோ ஸ்கூல் பெல் அடிச்சிடனே அம்மா வந்து எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, எங்கே இருக்கு ஒன்று என் வீட்டுக்கு வரல. ஸோ அந்த மாதிரி டெய்லி கம்யூனிகேஷன் தான் வந்து வாஸ் வெரி ஸ்ட்ராங் பாண்டிங் நம்ம 2 பேருக்கும். என் அம்மாவுக்கு வந்து இனிப்பின்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க டு செக்லாம். ஸோ அப்போ தான் வந்து தி வாஸ் சேயிங் தட் அவங்க இனிப்பின்றதுனால அவங்க காலை வந்து எம்பிடேட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து லைஃபே கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனிச்சு. அம்மா மருந்து சாப்பிட்டீங்களா? ஆ எல்லாமே அப்படியே இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்றீங்க, என்னம்மா பண்றீங்க? ராஜு, ராஜு. என்னக்கா? அம்மாக்கு தண்ணி எடுத்துட்டு வா. இதையும் எடுக்கணுமா? இனிமேல் நானே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போகிறேன். நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும். ஓகே? சுகர் லெவல் செக் பண்ணிங்களாம்மா? எவ்வளோ இருந்துச்சு? 12. இந்தாங்கம்மா. குடிங்கம்மா. ஓகே. ராஜு, அம்மா எல்லா மருந்தையும் சாப்பிட்றாங்கன்னு நீ தான் பார்த்துக்கணும். ஓகே? ஸோ யூஸ்வலி வந்து என் அம்மா வந்து இன் அண்ட் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அந்த இருப்பினால. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஃபுட் பாய்சனிங் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி தீபாவளி முடிஞ்சோடனே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன். ஸோ தீபாவளி முடிஞ்சு அந்த நெக்ஸ்ட் டே அவங்க அட்மிட் பண்ணும்போது ஸோ டாக்டர் வந்து ஸ்டில் டூயிங் செக்ஸ். அப்போ வந்து இன்னும் கன்க்ளூசிவாக தெரில என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அப்போ வந்து என்னோடய அத்தை வந்து தீபாவளிக்கு நான் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே அம்மாட்ட சொல்லிட்டு நானும் என் அக்கா வந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அங்கே அம்மா ஹாஸ்பிட்டல் பார்க்குறோன்னு சொன்னோம். ஸோ அப்போ வெளியாகிட்டு அம்மா ட்ரெயின் எடுத்து வீட்டுக்கு போயிட்டோன்னே அப்போ தான் வந்து அக்கா வந்து ஃபோன் அடிச்சிருந்தாங்க, எமர்ஜென்சி அம்மானால வந்து மூச்சு விட முடியல, ஸோ திருப்பி வர சொல்லி. ஸோ திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்புறம் தான் வந்து அப்போ தான் தெரிய வந்துச்சு அம்மாவுக்கு வந்து சடன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ ஷி வாஸ் ஏபிள் ஷி வாஸ் ட்ரைங் டு ரிசர்ச் பட் இட் ஃபெயில்ட். செல்வாவின் அம்மா இறந்தப்ப அவங்களுக்கு வயது 46. அதிர்ச்சி, சோகம், கோபம் எல்லாமே. இந்த உணர்ச்சிகளுக்கு நடுவுல அந்த 15 வயது இளைஞன். இனி கூப்பிடுற தூரத்துல அம்மா இல்ல. மனம் விட்டு பேச, சண்டை பிடிக்க, அரவணைக்க அம்மா இல்ல. அந்த கடும் வேதனையை சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் செல்வாவுக்கு. அதே நேரத்துல தான் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு எதிர்காலத்தை சந்திக்க செல்வா தயாரானாரு. ராஜு, தண்ணி குடிப்பா. அம்மா, அம்மா அந்த அப்புறம் வந்து யூஸ்வலி மோர்லெஸ் நான் வந்து ரொம்ப இண்டிபெண்டன்டாக இருந்தேன். என்னோட கூட்டாளிகளும் ஆசிரியர்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு படிப்பு வந்து எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சேலஞ்சாக இருந்ததில்லை at that point of time because I used to excel well as a student during my secondary school life. ஸோ அது ஒரு டிஃபிகல்ட்டியாக இருந்ததில்லை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி என்கரேஜ் மீ எவ்ரி now and then. ஸோ there was எனக்கு ஒரு நல்லா சப்போர்ட் இருந்துச்சு.
N level results வந்த அப்புறம் வந்து எனக்கு ஆக்சுவலி எல்லா சாய்ஸஸும் ஐ குட் டேக் வாட் எவர் சாய்ஸஸ் பிகாஸ் என் ஸ்கோர் வந்து வாஸ் நாட் ஸோ பேட். ஸோ அப்போ தான் வந்து பிகாஸ் எனக்கு என்னோட வாழ்க்கையை வந்து யூஸ்வலி சின்ன வயசுலேருந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால ஸோ எனக்கு வந்து சயின்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் கெமிக்கல் ப்ரோசஸ் டெக்னாலஜி வந்து ஐடியில் செய்ய ஆரம்பித்தேன். அம்மா இருந்த பிறகு வந்து நானும் என் அப்பா தான். ஸோ யூஸ்வலி நம்ம என்ன செய்வோன்னா ஸோ யூஸ்வலி வெளியே சாப்பாடு வாங்குவோம், இல்லைனா வந்து அப்பா நானும் சமைக்கிறது வீட்டில். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் டு சப்போர்ட் மை செல்ஃப் ஃபைனான்ஷியலி பிகாஸ் அப்பா வந்து பர்டன் பண்ண வேண்டாம். ஸோ அப்படி தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. செல்வாவுக்கு இன்னொரு ஆதரவும் இருந்தது, அதுதான் சமூக ஆதரவு. பள்ளியில இருக்கும்போது செல்வாவுக்கு கல்வி உதவித்தொகை கிடைச்சது. பல நிதி உதவி மூலமா அவரால் தொடர்ந்து படிக்க முடிஞ்சது. அவருடைய 2 அக்காக்களும் தங்களால முடிஞ்ச உதவிய தம்பிக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. எல்லாரும் இருந்தாலும் இனி அந்த வீட்டுல மிஞ்சி இருந்தது செல்வாவும் அவருடைய அப்பா மட்டும்தான். ராஜு, ராஜு. என்னப்பா? நகைவட்டி பாத்தியாப்பா? இதான் வச்சேன், எங்கன்னு தெரியல. எங்கே தானேப்பா இருக்கு? எங்க? இங்கே தான். தோ இந்தாங்க. இங்கே தான் இருந்திருக்கு, என் கண்ணுக்கு தெரியாமல் போச்சு. அப்புறம் கண்ணு கொஞ்சம் பிளராக இருக்குப்பா, சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏன், என்னாச்சு கண்ணுக்கு? கொஞ்சம் நல்லாவே இருக்கு, ஆனால் இப்போ மோசமாகிட்டு இருக்கு. எப்போலேருந்து சொல்லவே இல்லை. அதுக்கு அதான் நான் பார்த்துக்கலான்னு தான். அப்போ எப்படி வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க? சரி தாங்க, நானே வெட்டி தரேன். சரி, கண்ணுக்கு பாலிகிளினிக்லாம் போகலாமா? ஏன்ப்பா, அதான் நான் இன்னும் 2 வாரத்தில் ஊருக்கு போகிறேனே, அங்கே பார்த்துக்கிறேன். ஊருக்கா? இந்த கண்ணை வச்சுட்டு எப்படி ஊருக்கு போவீங்க? எனக்கு என்னமோ நீங்கள் போக வேணான்னு தோணுது. ஐயா ராஜு, எல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன்ப்பா. சரி, போய் சாப்பாடு எடுத்துக்க போ, நான் பார்த்துக்கிறேன். கொடு. முதுவாக செய்யுங்க. போப்பா, நான் பார்த்துக்கிறேன், போ. என்னோட 2வது அக்காவோட கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து அப்பா வந்து இந்தியா போயிருந்தார் அவரோட ஃபேமிலியை போய் பார்க்குறதுக்கு, டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் போய் பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ போயிட்டு வரதுக்கு முன்னாடி தான் வந்து அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸோ சிங்கப்பூருக்கு திருப்பி மறுபடியும் வரும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நான் அப்போ தான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். என் அப்பா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன். ஸோ அவரால் டிபெண்டாக இருக்க முடியாது. ஹி வாண்ட்ஸ் டு டூ திங்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த கஷ்டத்துலேயே வந்து ஹி வில் ட்ரை டு டேக் திங்ஸ் டு டூ. சில வாட்டி விழுந்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் வந்து குளிக்கிறதுக்கு போகும்போது ஹி ஃபால் இன் த டாய்லெட். ஸோ அப்போ ஹி காட் அ கட் ஆன் த ஹெட். ஸோ அப்போ அன்றைக்கி தான் வந்து அவரோட பிறந்த நாள். வா ராஜு, இங்கே என்ன பண்ணுறீங்க? 512 தானே நம்ம பிளாக்கு? ஆமாம், ஏன்? இல்லை, கடைக்கு வந்த கீழே வீட்டுக்கு வரலான்னு முதலேருந்து இங்கேயே சுற்றி பார்க்குறேன். இங்கேயே தான் வந்துட்டுருக்கேன்ப்பா. அது எப்படி நான் பிளாக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கேன்ப்பா, எங்கே வருதுன்னு தெரியல எனக்கு. சரி வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். அப்படி போகணும்ப்பா. இந்த வழிப்பா. நீ ஏன்ப்பா இங்கே வந்துட்டீங்க? நிறைய பேர் ஸ்கூல் முடிஞ்சோடனே கூட்டாளி கூட வெளியே போகிறது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்னோட வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் அப்பா வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி வாழ்க்கை இருந்துச்சு. அப்பா வந்து யாரும் தொந்தரப்படுத்துறதில்லை. எவ்வளோ அவரே வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும்னு பார்ப்பாரு. ஸோ அது ஒரு கடமையாக கூட, இட் வாஸ் ஜஸ்ட் மை டியூட்டின்னு சொல்லலாம். பிகாஸ் டிஃபிகல்ட்டின்னு எனக்கு ஒன்று இருந்தது.
கேகிவர் பேர்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம், மனசோர்வு ஏற்படலாம். இதை அவங்க பார்த்து கொள்ளாத பட்சத்தில் வந்து கேகிவர் பேர்ன் அவுட் அப்படிங்கிறது வந்து ஏற்படலாம். அந்த கேகிவிங் டியூட்டிஸை வந்து அவங்க சரிவர செய்ய முடியாமல் போகிற ஒரு நிலை, அண்ட் அவங்களுக்கு வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுற ஒரு நிலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சப்போர்ட் வந்து நாடலாம். இப்போ கவுன்சிலர்ஸை பார்க்குறதோ இல்லை சைக்காலஜிஸ்ட் பார்க்குறதோ அந்த மாதிரி அவங்க வந்து தினசரி படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அந்த உணர்வுகள், இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க பேசும்பொழுது அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வரும். அதை தவிர்த்து இப்போ நிறைய அரசாங்க நிறுவனங்கள்லேயும் சமூக நிறுவனங்களையும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேகிவர் சப்போர்ட் குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்கும். அந்த இல்னஸ் குரூப்புக்கு பேஸ்டாக இருக்கும். ஸோ இது போன்று நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஆதரவு வந்து நம்ம சமூகத்தில் நிறையவே இருக்குது. ஸோ அதையும் அவங்க வந்து தேடி போகலாம். அவன் அந்த டைமில் ஸ்கூலுக்கு வேறு போய்கிட்டு இருந்தான். ஸோ எங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரோக் விழுந்துட்டு தென் டிமென்ஷியா ஆல்சோ கிக்ட் இன். ஸோ அவன் ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவன் இன்னும் மேனேஜ் பண்ணுனா வெரி லெஸ் ஹெல்ப் அஸ் ஃபார் ஹீஸ் ஏஜ். அவன் அந்த அளவுக்கு இண்டிபெண்டாக இருக்கிறது சர்ப்ரைஸ் மீ அஸ் வெல். ஹெல்ப் வகையிலனா வீக்கெண்ட்ஸ் அண்ட் he can go and settle his school stuff and other meeting of the friends just to get out from the environment, because being and the whole environment situation la 7 days a week irukkuறது is not easy. ஸோ அப்பா வந்து ஸ்ட்ரோக் இருந்தபோது அவர் இன்னும் இண்டிபெண்டாக இருந்தார். எவ்ரி டைம் வந்து நான் தான் வந்து அவரை அப்பாயின்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறது, அந்த பிளட் டெஸ்ட்க்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அப்பா வீட்டுக்கு வரும்போதுலாம் சொல்லுவார் அவருக்கு வயிறு வலிக்குதுன்னு. ஸோ திருப்பி அப்பாயின்மெண்ட் போகும்போது தான் வந்து டாக்டர் சொல்லும்போது அவர் சஜஸ்ட் பண்ணார் சரி எக்ஸ்ரே போகணும். அந்த எக்ஸ்ரே மூலியமாக தெரிய வந்துச்சு அப்பாவுக்கு வந்து ஸ்டமக் கேன்சர் இருந்தது. என்ன வயசானாலும் நமது பெற்றோரின் மரணம் நமக்கு ஒரு பெரிய வலியை உண்டாக்கும். அந்த வலி பல வருஷங்கள் ஆனாலும் நம்ம கூடவே வரும். செல்வாவுக்கு அந்த வலி 21 வயதுல ஆரம்பித்து இன்றும் தொடருது. வலி ஒரு புறம் இருக்க தனது வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு செல்வா முடிவெடுத்தாரு. நான் வந்து தமாசிக் பள்ளியில் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் சிசிஏல இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து நான் ரொம்ப கம்யூனிட்டி சர்வீஸ் ஈடுபட்டனால அந்த ஸ்கூல் ஸ்டாஃபே வந்து என்னை நாமினேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஹார்வர்ட் புக் ப்ரைஸ்க்கு. பட் எனக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க யூ ஆர் செலக்டட் ஃபார் த ப்ரைஸ் புக். செல்வாவோட வளர்ச்சிக்கும் உழைப்புக்கும் அடையாளமா அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. சிங்கப்பூர்ல இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் சங்கம் பொதுநலமிக்க சிறந்த மாணவர்களுக்கு வருஷம் புத்தக பரிசு வழங்கும். அந்த வகையில 2018 அந்த பரிசு பெற்ற 24 மாணவர்கள்ல செல்வாவும் ஒருத்தர். எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்ல நான் அப்ளை பண்ண முடியுமே. ஸோ நான் ட்ரை பண்ணியிருந்தேன் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்டுக்கு அப்ளை பண்ணது. ஆனால் வித்தின் த வீக் தி ஆக்சுவலி ரிப்ளை சேயிங் தட் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகன். ஸோ அப்புறம் தான் வந்து என் 2 அக்காவுக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க யா ஓகே வித் இட் தே ஆர். அவங்களும் வந்து ஏபிள் டு சப்போர்ட் மீ ஃபைனான்ஷியலி. ஆக்சுவலி அவனோட பிளான் வந்து ஃபிசிக்கலி ஆஸ்திரேலியா போய் படிக்கிறது தான். பட் டியூ டு கோவிட் அவனால் அங்கே போக முடியல. ஸோ இங்கே இருந்து படிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோவிட் வந்தனால ஆல் த வே இங்கே தான் படித்தான். ஸோ என்னால் முடிஞ்ச உதவி he didn't like I say என் தம்பி வந்து எதுவுமே வாயை திறந்து கேட்க மாட்டான். நம்மளாம் கேட்டால் கூட வேணாம் நுனி ஐ கேன் ஹேண்டில் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு பிள்ளை. ஸ்கூல் நேரம் வந்து ஆன்லைன்லேயே வந்து கிளாஸ் முடியறதுனால நான் வந்து நைட் ஷிஃப்ட் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் வந்து நான் வேர் ஹவுஸில் வேலை செஞ்சுருந்தேன். ஸோ தெர்மோஃபிஷியலில் வந்து நான் ஒரு ப்ரொசஸ்டக்காக கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுருந்தேன். ஸோ அந்த காசு வச்சு தான் ஐ பே ஆஃப் மை ஸ்கூல் ஃபீஸ் அட் த சேம் டைம் அண்ட் ஆல்சோ டு சப்போர்ட் மை செல்ஃப். அவன் சின்ன வயசுலேயே நம்மளை ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்க்குறான். பிகாஸ் அவனை வந்து ஒரு தனியாலாம் பார்க்க முடியாது. நம்ம இட்ஸ் லைக் வெரி க்ளோஸ் டு அஸ். அவன் வந்து லாஸ்ட் கடைக்குட்டி நம்ம வீட்டுக்கு. படிப்பு முடிஞ்ச அப்புறம் வந்து உறுதியாக இருந்தேன் ஐ ஹேவ் டு ட்ராவல் ஓவர்சீஸ் அட்லீஸ்ட் டு சி த ஸ்கூல் அட் த சேம் டைம் அந்த கிராஜுவேஷன் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஐ டி மை சேவிங்ஸ் டு கோ ஓவர் டு யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட் பிஸ்பேனில் இருக்குது. ஸோ அந்த லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் ஐ வேன் ஓவர் ஃபார் த செரமனி. அட் த சேம் டைம் வாஸ் சோலோ ட்ரிப். ஸோ ஸ்டேஜில் ஏறும்போது மிக்ஸ் இமோஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ காஸ் எல்லா பேரோட பெற்றோர்களும் அங்கே இருந்தாங்க. பட் என் அப்பா அங்கே இருந்ததுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்.
a very disciplined kid சொல்லுவேன். And I'm literally very proud of my brother. Yeah. ப்ரைமரி ஸ்கூல்லாம் வந்து நார்மலாக தான் இருந்தாங்க. ஸோ செகண்டரி போயிட்டோன்னே டெக்னிக்கல் ஸ்ட்ரீம் போனாங்க. அதுக்கப்புறம் நினச்சேன் ஓகே அதோட அவங்க ஐடி இந்த மாதிரி தான் போவாங்க. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ தூரம் படித்து வந்து இப்போ ஒரு டிகிரி ஹோல்டர்னு சொல்ல முடியுது அவனால். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. I think it's just the last final question. I just ask if they were in front of you, அவங்க உங்க முன்னாடி இருந்த உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? I made you all proud. I mean, to me, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் I made them feel happy of having me as their son. இன்றைக்கும் செல்வா தன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. தொண்டோழியம் செய்யறதுனால அவருக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்குதான். இந்த மாதிரி சந்தோஷம், சோகம், ஏற்றத்தாழ்வுன்னு கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கையில எதுவுமே நிலையானது இல்லை. நமக்கு அந்த நேரத்துல அப்படியெல்லாம் வாழ்க்கையில அடிபட்டோமே, ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு செதஞ்சு போறது இயல்புதான். ஆனா அதிலிருந்து மீண்டு வரதுல தான் வாழ்க்கை அடங்கியிருக்கு. அது உங்களால மட்டும்தான் முடியும், நம்ம செல்வா மாதிரி. நான் நஸ்ரத், இது எதிர் நீச்சல்.